எவ்ரிவான். இப்போ நம்ம ராஷ்டிரபாஷா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய தேர்ட் ரோமன் தான் பார்க்க போகிறோம். கின்ஹின் தோ தோஹோன் கா கந்தஸ் ரூப் ரூப் ஜியோன் கா தியோங் லிக்கியே. இது பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துட்டு 2 தோகை கேட்பாங்க. தோகைனா ஒன்னோட மெமரி போயமா. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 தோகை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம கபீர் கே தோஹே, ரஹீம் கே தோஹே இதை மட்டும் பார்த்தாலே போதும். ஸோ கபீர் கே தோஹையில் ஃபஸ்ட்டு 3ஐயும் ரஹீம் கே தோஹையில் ஃபஸ்ட்டு 3ஐயும் பார்த்துக்கிட்டா, அதான் டோட்டலாக 6 தோகை பார்த்துக்கிட்டா அதில் 2 அட்டன் பண்ணிடலாம். ஸோ கபீர் கே தோஹே பேஜ் நம்பர் 25ல் இருக்குது அண்ட் ரஹீம் கே தோஹே பேஜ் நம்பர் 28ல் இருக்குது. இது ஜஸ்ட்டு 2 லைன்ஸில் தான் இருக்கும். மெமரிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் 4 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கபீர் கே தோஹே பார்க்க போகிறோம். இது பேஜ் நம்பர் 25ல் இருக்குது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைட் கந்தஸ்துன்னு போட்டிருக்கு இல்லையா? கந்தஸ்த் அப்படின்னா மனப்பாடம்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வியாக்கியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வியாக்கியா அப்படின்னா விளக்கம்னு அர்த்தம். நம்ம இப்போ இதில் கந்தஸ்துன்னு போட்டிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 3 தான் படிக்கணும். அதுதான் மெமரி போயம். ஓகேவா? 5 पहर धंधे गया, 3 पहर गया सोई, 1 पहर हरिनाम बिन முக்தி கைசே ஹோய். அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. 5 பஹர் தந்தே கயா, அதாவது 15 மணி நேரத்தை வேலையிலேயே செலவிட்டுட்டோம். 3 பஹர் கயா சோய், 3 பஹர் அப்படின்னா 9 மணி நேரத்தை தூங்கியே செலவழிச்சிட்டா. 1 பஹர் ஹரினாம் பின், ஓரிரு மணி நேரம் கடவுளோட நேம் இல்லை அப்படின்னா, கடவுளுடைய எண்ணமே இல்லை அப்படின்னா, முக்தி கைசே ஹோய், முக்தின்றது எப்படி கிடைக்கும்? அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருந்தோம். அதில் 15 மணி நேரத்தை வேலையிலையும் 9 மணி நேரத்தில் தூக்கத்துலேயும் மீதி செலவழிச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய நேரத்தை கூட கடவுளோட எண்ணத்தில் செலவழிக்கல அப்படின்னா முக்தின்றது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கபீர் கேட்குறாரு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. रुखे सुखे खाए खे ठंडा पानी पीऊ, देखे पुराई चुपड़ी मत ललचावी जीव. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஓகே நம்ம கிட்ட ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம எதை பெறுகிறோமோ அதை வச்சு திருப்தி அடையணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு உண்றதுக்கு உணவு கிடைக்குதா, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குதா, அதை வச்சு திருப்தி அடையணும். அதை விட்டுட்டு பிறர் வீட்டில் என்ன இருக்குது, நெய் கலந்த ரொட்டி சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை வாங்குறதுக்கு ஆசைப்படக்கூடாது. ஓகேவா? அதாவது நம்மக்கிட்ட உணவு இருக்கா, குடிக்க தண்ணி இருக்கான்னு அதை வச்சு திருப்தி அடையணுமே தவிர மற்றவங்க வீட்டில் நெய் கலந்த ரொட்டியை வாங்க ஆசைப்படக்கூடாது. பிறர் வீட்டோட நெய் கலந்த ரொட்டிக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ருக்கி சுக்கி காயேகே, அதாவது உணவு இருந்தா, தண்டா பானி பீ, குடிக்க தண்ணி இருந்தா நம்ம அதை வச்சு திருப்தி அடையணும். ஓகே, மத் லல்சாவி ஜீவ், அதை வச்சு திருப்தி அடைஞ்சு வாழணும். ஓகே, தேக் பராயி சுப்படி அப்படின்னா மற்றவங்க வீட்டில் என்ன இருக்குது, நெய் கலந்த ரொட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வாங்க ஆசைப்படக்கூடாது, அது மேலே பேராசைப்படக்கூடாது. லால்சாவி அப்படின்னா பேராசைன்னு அர்த்தம். ஓகேவா? மத் லால்சாவி சீவ், அது மேலே பேராசைப்படக்கூடாது. ஸோ நம்மக்கிட்ட சாப்பாடு இருக்கா, தண்ணி இருக்கா, அதை வச்சு திருப்தி அடையணும். மற்றவங்க வீட்டில் நெய் கலந்த ரொட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம பேராசைப்படக்கூடாது. அதுதான் அதுக்கான மீனிங். நெக்ஸ்ட்டு धीरे धीरे रे मना धीरे सब कुछ होय, माली सींचे सौघड़ा மிருத்து ஆயே ஃபல் ஹோய். அதாவது என்ன அர்த்தம்னா, இதில் மனுஷ மனசுன்றது வந்து எல்லா வேலையுமே செய்ய ஆசைப்படுது, எல்லாமே அந்த செகண்டே பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுது. ஆனால் ஒரு மரத்துக்கு என்னதான் தண்ணி ஊற்றினாலும் 100 மடங்கு தண்ணி கொடுத்தாலுமே சரி, அது பருவம் வந்தால், அதுக்கான டைம் வந்தால் தான் அது வந்து காய்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ வந்து மனுஷனோட மனசு வந்து எல்லாத்துக்கும் ஆசைப்படுது. அப்போவே பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் ஒரு மரத்துக்கு வந்து நம்ம 100 மடங்கு தண்ணியை ஊற்றினாலுமே அதுக்கான டைம் வந்தால் தான் அது வந்து காய்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நான் அதுக்கான டைம் வர வரைக்கும், நமக்கான டைம் வரையும் நம்மளோட மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும், இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ கபீர் கே தோஹே இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வந்து ரஹீம் கே தோஹே போயிடலாம். ஸோ இதை பற்றின கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் ஒவ்வொரு லைன் பை லைனாக ஒவ்வொரு வார்த்தையாக வந்து நான் வந்து நெக்ஸ்ட் பொசிஷனில் நெக்ஸ்ட் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ரஹீம் கே தோஹே பேஜ் நம்பர் 28ல் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கந்தஸ்த் ஃபஸ்ட்டு 3 வந்து மெமரி போயும், அடுத்தது வந்து வியாக்கியா அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஃபஸ்ட்டு 3 மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கலாம். கைர், खून, खांसी, खुशी, बाई, प्रीति, मधुपान, रहीमन दाबे ना दबाय, जानब सकल जहान. ஃபர்ஸ்ட்லேயும் படித்து காட்டுறேன். கைர், கூன், கான்சி, குஷி, பை, பிரீத்தி, மதுபான், ரஹிமன் தாபே நா தபாய், ஜானத் சகல் ஜஹான். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்க பார்த்தீங்கன்னா,
நல்லா இருக்கக்கூடிய வாழ்க்கை, ரத்தம், இருமல், மகிழ்ச்சி, பகை, லவ், மது இந்த எல்லா விஷயமுமே வந்து மறைச்சு வைக்கிறது இயலாத ஒரு காரியம். ஸோ இது எதையுமே நம்ம ஹைட் பண்ணி வைக்க முடியாது. இது எல்லாமே உலகத்துக்கு தெரிஞ்ச ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரஹீம் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் எதுவுமே மறைச்சு வைக்க முடியாதுன்றது உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. रहीमन निज मन की व्यथा मन ही रखे घोय कि सुनी इतलाइहन लोग सब भांति न ओके लाइहन खोय. रहीमन निज मन की व्यथा मन ही रखे होय गोय सुनी इतलाइहन लोग सब भांति न லைஹன் கோய். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம மனசோட வலியை யாரிடமே நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம சோக கதையை அறிஞ்சு கேட்டுட்டு மனசுக்குள்ளே வந்து ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ நேரம் வரும்போது நம்ம கேலி செய்வாங்க. அதனால எதையுமே நம்ம மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மைண்ட்குள்ளே என்ன இருக்கோ அது நமக்குள்ளேயே வச்சுக்கணும். அதை மற்றவங்க கேட்டால் அதை சிரிப்பாங்களே தவிர சந்தோஷப்படுவாங்களே தவிர அதுக்காக ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரஹீமன் தேக் படேன் கோ लदुना दीजिए धारी जहाँ काम आवाई सुई कहाँ करे तरवारी. रहीमन देख बडीन को लघुना दीजिए ढारी जहाँ काम आवाई सुई कहाँ करे तरवारी. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சிறிய பெரிய விஷயம் எதுவாக இருந்தாலும் சமமாக மதிக்கணும். ஓகேவா? ஒரு சிறிய பொருள் சின்ன பொருள் செய்கிற வேலையை கூட பெரிய பொருளால் செய்ய முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதற்கான ஆழமான உதாரணம்னு பார்த்தீங்கன்னா, ஊசியோட வேலையை வந்து ஒரு சிறிய பொருள் ஒரு ஊசியோட வேலையை வந்து ஒரு பெரிய பொருள் வாளால் செய்ய முடியாது. அப்படின்றதால ஒரு சின்ன பொருளுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற மாதிரி இதில் வந்து பொயட் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். ஓகே.